முடியுமா? ஒலி இல்லாமல் பாட முடியுமா? நள்ளிரவு கருமையை வானில் வண்ணங்களாய் காண முடியுமா? இவ்வளவையும் வாணி செய்தாள். மகிழ்ச்சி சாதிக்க முடியாத ரசவாத வித்தையே உலகத்தில் இல்லை. வாணி இப்போது மகிழ்ச்சியில் திளைத்திருந்தாள். ஹாலை அடுத்த அந்த அறை, வெளியே தோட்டத்திலிருந்து மாமர காற்றும் மாங்குயில் இசையும் சூரிய வெளிச்சத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு ஜன்னல் வெளியே உள்ளே பாய்ந்து வரும் பெரிய அறை. அதை அடைய வேண்டும், அதுவே இலக்கு. இன்று வரை கோயில் கருவறைக்கு வெளியே நிற்பது போல் அறை கதவோடு நின்று விடுவதுதான் அவள் விதி. ஹரிணி அக்காவை வெளியே வந்து விடுவாள். என்ன வேணும்? கேள்வியில் பொறுமையின்மையும் லேசான எரிச்சலும் துணிக்கும். ஜோடியாக எங்கிருந்தோ அப்பா அல்லது அம்மாவின் குரல். அவ தன்னோட சிநேகிதிகளோட பேசிட்டு இருக்கும்போது நீயே அங்கே போய் தொந்தரவு பண்ற? வா இப்படி. அக்கா சிஏ முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் பிரிவில் வேலை பார்க்கிறாள், சம்பாதிக்கிறாள். அம்மா, இந்தா உனக்கு புடவை. அப்பா, உங்களுக்கு ரிஸ்ட் வாட்ச். அப்புறம் அவள் மவுசுக்கு கேட்பானேன், எங்க ஹரிணி எங்க ஹரிணி என்று பூ போட்டு கும்பிடாத குறைதான். வாணி, உனக்கு எந்த கலரில் சுடிதார் வேணும்? சுரேஷ், நீ ஸ்னீக்கர்ஸ் கேட்டல்ல? இப்படியும் அக்கா சொல்வாள்தான். அந்த பக்கி சுரேஷ் வெட்கம் இல்லாமல் அவள் வாங்கி தரும் ஸ்னீக்கர்ஸை தேங்க்ஸ் அக்கா என்று சிரித்து வழிந்து கொண்டு வாங்கி கொள்வான். ஆனால் வாணி அப்படியா? எனக்கு சுடிதாரும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், நீயே போட்டுக்கோ. நான் போட்டுக்கிறதுக்கு உன் அனுமதி தேவையில்லை. உனக்கு வேணுமா வேண்டாமா? நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தமா? என்னடி வாணி, அக்கா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற? நாக்கில் சூடு போட்டுருவேன் பார்த்துக்கோ என்று அம்மா இவளுக்கு சூடு போடுவதற்காகவே கையில் கரண்டி பிடித்தவள் போல் அதட்டுவாள். மரியாதை வேணுங்கிறவங்க என் வம்புக்கு வர வேண்டாம். இப்போ அவள் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டா? சுடிதார் வேணுமான்னு தானே கேட்டா? எனக்கு ஒன்று இவ வாங்கி தர வேண்டாம், அப்பா வாங்கி தரட்டும். பிடிக்காத பொண்ணுக்கு வாங்கி தர அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா அதுவும் வேண்டாம், நானே சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன். இவ மட்டும்தான் சம்பாதிப்பாளா? நானும் ஒரு நாள் வேலை பார்த்து சம்பாதிக்க மாட்டேனா? அது உள்ளுக்குள்ளேயே புறையோடி போன துக்கம். +2 முடித்ததும் பொறியியல் படிக்க ஆசைப்பட்டாள். கணிதத்தில் நல்ல தேர்ச்சி இருந்தது. பின்னால் MBA செய்யலாம், அல்லது கணிப்பொறித்துறை, அல்லது கனவுகள் உச்சவரம்பின்றி வளர்ந்தன. அப்பா அவற்றை கீழே போட்டு உடைத்தார். என்ஜினியரிங்னா கேபிட்டேஷன் ஃபீஸ் லட்சக்கணக்கில் கொடுக்கணும், தெரியும்ல? நேற்று முளைச்ச இன்ஜினியரிங் காலேஜ் கூட 50,000 வச்சுட்டு அடுத்த வாரத்தை பேசுங்கிறான். எவங்கிட்ட இருக்க அத்தனை பணம்? நீ என்ன பண்ண போகிற? BA படிச்சுட்டு நாளைக்கு அவனுக்கோ கழுத்தை நீட்ட போகிறவ. ஒரு BA அல்லது BSc பண்ணால் போதும். அக்கா மட்டும் வேற என்ன செய்ய போகிறாளாம்? அடுத்த மாதம் எவனுக்கோ கழுத்தை நீட்டத்தான் ஏற்பாடு ஆகியிருக்கிறது. ஏறக்குறைய 1,00,000 செலவு. ஆனால் தனக்காக 50,000 செலவழிப்பதென்றால் பணம் இல்லை. அக்கா எப்போதுமே பெற்றோருக்கு செல்ல பெண்தான். 8 வயது வரை அவர்களுடைய ஒரே குழந்தை. பிறகு வாணியும் அவளுக்கு பின் சுரேஷும் பிறந்தபோது சுரேஷ் இன்னொரு செல்லமானான். பிள்ளை இல்லையா? இதில் இவள்தான் வேண்டாத குழந்தை. 3 பேரில் 2ஆவதாய் பிறக்கவே கூடாது. கடைசியில் வெறும் BA தான் சேர்ந்தாள். பிடித்த பாடம் என்பதில் சிறு ஆறுதல். கல்லூரி மாணவியாயிற்றே என்றாவது தனி அறை கொடுக்கக்கூடாதா? எப்போதும் போல் ஹாலில் இன்னொரு பக்கம் இருந்த சின்ன அறையை அந்த தடியன் சுரேஷோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நிலை மாற அக்காவை பெண் பார்க்க ரகுநாதனும் அவன் அத்தையும் பெற்றோரும் வந்த அன்று அக்காவை விட இவள்தான் அதிக படபடப்புடன் இருந்தாள். அக்காவும் அக்கா சொக்கா, மூஞ்சிய பாரு, டைனோசர் ஆட்டம் என்றெல்லாம் மனசுக்குள் பொறுமுகிறவள் அன்று அக்காவின் நிறமும் உயரமும் வாளிப்பும் அந்த ரகுநாதன் கண்ணுக்கு ரம்பை ரதி வர்க்கமாய் தெரிய வேண்டும் என்று பெயர் தெரிந்த எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். அத்தனை தெய்வங்களும் அருள் புரிந்து கல்யாணம் நிச்சயமான போது மனம் துள்ளி குதித்தது. அக்காவின் அறையை ஒரு புது உரிமை உணர்வோடு பார்த்தாள். இனியும் அது கருவறை அல்ல. அக்கா திருமணமாகி சென்றதுமே அது வாணியின் அறையாகிவிடும். அப்பாவும் சம்மதித்து விட்டார். நல்ல வேளையாய் சுரேஷ் பயல் போட்டிக்கு வரவில்லை. மனதுக்குள் ஏற்கனவே அந்த அறையை வாணி மாற்றி அமைத்து விட்டாள். அவள் மேஜையும் நாற்காலியும் இதோ இந்த ஓரத்தில். சுவர் அலமாரியில் அக்காவின் உடைமைகளுக்கு பதில் இவளுடையவை. அலமாரியை ஒட்டிய சின்ன இடைவேளையில் ஒரு 2 அடுக்கு மேஜையின் மேல் தட்டில் இவளுடைய 2-in-1, கீழே யேசுதாஸ் இளையராஜா கேசட்கள். இன்னொரு மூலையில் பெரிய ஜன்னலை ஒட்டி பூக்கிண்ணத்தில் தினமும் கொத்தாக இவளுக்கு பிடித்த சூரியகாந்தி மலர்கள். ஜன்னலுக்கு கொஞ்சம் தள்ளி மின்விசிறிக்கு நேர் கீழே இவளுடைய கட்டில். ஆமாம், அக்காவை போல் இவளும் தன்னறையிலேயே படுத்துக்கொள்வாள். அவள் 18 வயது முடிந்த மேஜர். ஓட்டு போட உரிமை பெற்றவள். தனியே படுக்கலாம். பெற்றோரிடம் கண்டிப்பாய் சொல்லிவிட வேண்டும். சுவரில் அக்கா மாட்டியுள்ள கேலண்டரை எடுத்துவிட்டு இவள் எம்ப்ராய்டரி செய்த அந்த மயில் படத்தை சட்டம் போட்டு மாட்டுவாள். அவள் கேலண்டர் சின்னதாய் அழகாய் நாய்க்குட்டி மாதிரி மேஜை மேல் உட்கார்ந்திருக்கும். அதன் அருகிலும் மேஜை இழுப்பறைகளிலும் இவளுடைய கல்லூரி புத்தகங்கள். சுற்றி 2-3 நாற்காலிகள். இவளை பார்க்க வரக்கூடிய சிநேகிதிகளுக்காக. அக்காவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்டா என்ன? மனசின் மகிழ்ச்சியை பிடித்து வைக்க இன்னும் 2 மனசுகள் வேண்டும் போல் இருந்தது. இன்னும் ஒரே மாதம். சிறகில்லாமல் பறந்து கொண்டிருந்தாள் வாணி.
இன்னும் 2 வாரங்கள். மாலை 5:30 மணிக்கு வாசல் முன் நின்ற ஆட்டோவிலிருந்து இறங்கி உள்ளே வந்த அந்த அம்மாள் ஹாலில் இருந்து வாணியை பார்த்து, அக்கா ஆஃபீஸிலிருந்து வந்துட்டாளா என்றாள். ரொம்ப உரிமையுள்ளவள் போல் பேசியவளை உடனே அடையாளம் தெரியவில்லை. நீங்க என்று முடிப்பதற்குள் சட்டென்று தெரிந்தது. அக்காவை பெண் பார்க்க வந்த கோஷ்டியில் இருந்த அத்தை. வந்துட்டா, உட்காருங்க ஆண்டி. இருக்கட்டும். ஹரிணி, ஹரிணி. வாணியை லட்சியம் செய்யாமல் உரக்க அழைத்தவளின் குரலை கேட்டதுமே ஹரிணி தன் அறையிலிருந்து விரைந்து வந்தாள். வாங்க ஆண்டி. ஆன்ட்டியாவது அத்தைன்னு கூப்பிடு. ரகுவுக்கு அத்தைன்னா உனக்கும் அத்தை தானே. எங்கள் அம்மாவுக்கு உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. தள்ளாமையால் அவங்க அதிகம் வெளியே வர்றதில்லன்னு சொல்லியிருக்கோம்ல. கல்யாணம் வரைக்கும் காத்துட்ருக்க முடியல அவங்களுக்கு. பேரனுக்கு வரப்போகிறவளை உடனே பார்க்கணுமா. நீ உள்ளே போய் பளிச்சுன்னு ஒரு பட்டு புடவை கட்டிட்டு என்னோட கிளம்ப தயாராரு. நான் அதுக்குள்ளே உள்ளே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். வெகு சுவாதீனமாக அத்தை வீட்டுக்குள் சென்றாள். ஹரிணி சற்று முன்தான் வேலையிலிருந்து திரும்பி தன் அறையில் புடவை மாற்றி களைந்த நல்ல புடவையை மடித்து வைத்து கொண்டிருந்தாள். இந்த அத்தையின் அதிகார குரலுக்கு கட்டுப்பட்டு உடனே சென்று முகம் கழுவி தன் அறைக்கு திரும்பி தலையை கோதிக்கொண்டு ஒரு நீல பட்டு புடவையை அலமாரியிலிருந்து எடுத்து உடுத்தினாள். அத்தனை களைப்பு முகத்தில் தெரிந்தது. வா வா சீக்கிரம், ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்கு என்று அவசரப்படுத்தி கொண்டே அத்தை ஹரிணியோடு சென்று மறைந்தாள். இந்த அம்மா காஃபி வேணான்னுட்டாங்க. அதனால் ஹரிணிக்கு மட்டும் கொடுக்க முடியல. பாவம் குழந்த. ஆஃபீஸ்லேருந்து வந்து இன்னும் காஃபி கூட சாப்பிடல என்று அம்மா வருத்தப்பட்டாள். ஏன் உள்ளே போய் காஃபி சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறது? வீட்டில் என்ன பேச்சு பேசுகிறா? எடுத்ததுக்கெல்லாம் என்கிட்ட எப்படி விவாதம் பண்ணுறா? இப்போ மட்டும் அந்த அம்மா கூப்பிட்ட உடனே வாயை மூடிட்டு குடுகுடுன்னு பின்னால் ஓடணுமா? வேற என்னடி செய்ய முடியும்? புகுந்த வீட்டு மனுஷியாக போகிறவங்கள கூப்பிடுறாங்க என்று கூறினாள் அம்மா. 2 நாட்கள் சென்றன. காலையில் ரகுநாதனின் தாயார் வந்தாள். அம்மா ஹரிணி, இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போகும்போது நாளைக்கு லீவ் வேணும்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடு. நாளைக்கு நாங்கள்லாம் கார்லேயே காஞ்சிபுரம் போகிறோம். கல்யாண ஜவுளி எடுக்கணும். நீயே எங்களோட வா. உனக்கு பிடிச்சதை நீயே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே மறுநாள் ஹரிணி அவர்களோடு சென்றாள். மாலையில் வாணி கல்லூரியிலிருந்து திரும்பிய போது வீட்டில் அவள் இல்லை. வாணி தம்பியோடு கேரம் விளையாடினாள். தோற்று போனாள். எப்பவும் ஜெயிப்பேன்னு பீத்திக்குவியே, தோக்கடிச்சிட்டேன் பாத்தியா? எங்க யோசனை என்று சுரேஷ் பரிகசித்தான். வாணி பதில் சொல்லவில்லை. தினமும் யாராவது வந்து வந்து போனார்கள். ரகுநாதனின் மாமா மாமி, 1 விட்ட சித்தப்பா, 4 விட்ட அத்தான், 5 விட்ட பெரியப்பா, ஏதோ ஒன்று. ரகுவின் பெண்டாட்டியை பார்க்க வேண்டுமாம். ஹரிணியை சுற்றி இப்படி ஒரு புது உறவு கூட்டம். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாட்கள். எங்க கண்ணில் காணோம் உன் செல்ல பொண்ண என்றாள் வாணி அம்மாவிடம். மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டே. மாலை 6:30 மணி. நான் காலேஜ்லேருந்து வரப்போ இருந்தாளே. கொஞ்ச நேரம் முந்தி மாப்பிள்ளை வந்திருந்தாரு. இன்னும் மாப்பிள்ளை ஆகலை. சரி, ஆக போகிறவர். அவருக்கு ரொம்ப வேண்டிய சிநேகிதனா யாரோ. அவனும் அவன் பொண்டாட்டியும் நாளைக்கு டெல்லி போகணுமா. கல்யாணத்துக்கு இருக்க முடியாதான். அதனால ஹரிணியை சந்திக்க ஆசைப்பட்டாங்களாம். அதனால மாப்பிள்ளை வந்து உங்கள் அப்பா கிட்டேயும் என்கிட்டேயும் பெர்மிஷன் கேட்டுட்டு அவளை அழைச்சிட்டு போயிருக்காரு. 4 பேரும் கொஞ்ச நேரம் ஒன்றா கழிச்சிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வருவாங்களாம். அந்த மாலை பொழுதை வாணி தான் ஒருத்தியாக ஹாலில் கழித்தாள். நேரம் நீண்டு கொண்டே இருந்தது. தன் அறைக்கு சென்று படிக்க முயன்றாள். முடியவில்லை. மாடியில் போய் அமர்ந்து டிவி பார்க்க முயன்றாள். ஒலியும் ஒலியும் நிகழ்ச்சியில் அவளுடைய அபிமான திரைப்பட நடிகரின் டான்ஸ் இன்று போர் அடித்தது. எழுந்து மறுபடியும் கீழே வந்தாள். அக்காவின் அறைக்கு முன் வந்து நின்றாள். ஹால் வெளிச்சம் அறையினுள் விழுந்தது. அறை திறந்திருந்தது. அவளை அழைத்தது. இங்கே வா, நான் உனக்கு சொந்தம். மாமர காற்றும் மாங்குயில் இசையும் அழைத்தன. வாணி சில கணங்கள் அசையாமல் நின்றாள். பின் திரும்பி வந்து ஹால் சோஃபாவில் உட்கார்ந்தாள். கடிகாரத்தை பார்த்தால் அது டிக் டிக் என்று காதை பிளந்ததை தவிர ஓடவே இல்லை. இரவு 9 மணி அளவில் ஹரிணியும் ரகுநாதனும் சிரித்து பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள். ஹரிணியின் கைகளில் வர்ண காகிதங்கள் சுற்றிய பரிசு பொருள். ரொம்ப டைம் ஆயிடுச்சா மாமா? சாரி. கவலைப்படலையே. ஜாலியாக எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல என்று அப்பாவிடம் விளக்கிய ரகுநாதன், முகுந்த் ரொம்ப நைஸ் ஃபெல்லோ இல்லை ஹரிணி? உனக்கு என்ன தோணுச்சு என்றான். ஐ அக்ரி. அவர் மிஸ்ஸஸும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் என்றாள். அதனால தான் அவங்க 2 பேரும் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னப்போ சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன். வரட்டுமா என்று கூறிய ரகுநாதன் வாணியை திரும்பி பார்த்து, ஹலோ யங் லேடி, குட் நைட் என்று புன்னகையுடன் சொன்னான். அது காதில் விழாதது போல வாணி எழுந்து உள்ளே போனாள். திருமண கோலாகலம் முடிந்தது. 3ஆம் நாள் சம்மந்தி வீட்டில் விருந்துண்ட பின் ஹரிணியை அங்கேயே விட்டுவிட்டு அவள் பெற்றோர் தம் மற்ற 2 குழந்தைகளுடன் விடைபெற தயாரானார்கள். அப்போ நாங்கள் போயிட்டு வரோமா? பெற்றோரின் தழுதழுத்த குரல்களுக்கு ஹரிணியால் பதில் கூற முடியவில்லை. வாயை திறந்தால் அழுது விடுவோம் என்ற பயம். உதடு துடிக்க மௌனமாய் புன்னகை தந்தாள்.
தங்கையையும் தம்பியையும் அணைத்து கொண்டு தலைமுடியை வருடினாள். வாணியின் இறுக்கமான மௌனத்தை கலைக்க அவள் கன்னத்தை தட்டி காதுக்குள், ஏ என்ன டல்லா இருக்க, இனி ஏ ரூம் உனக்கு தான் என்றாள் உற்சாகப்படுத்தும் நோக்கத்துடன். இரவு. ஹரிணி அழுது கொண்டு உட்கார்ந்ததை கண்ட ரகுநாதன் பதறிவிட்டான். ஹரிணி, வாட்ஸ் ராங்? ஏன் அழற? ஓ மனுஷங்களை பிரிஞ்சதுக்காகவா? எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், ஒரே ஊர் தானே, அழாத ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணீரின் காரணத்தை கணவனுக்கு சொல்லி உணர்த்த முடியுமா? அவனால் அதை புரிந்து கொள்ள முடியுமா? விடைபெறும் சமயம் அவளை கட்டிக்கொண்டு அந்த கணம் குழந்தையாகி போன அவள் தங்கை வாணி அவள் காதருகில், எனக்கும் ரூம் வேண்டாங்க்கா, நீதான் வேணும் என்று கூறியது இன்னும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. அக்காவின் அறை கதை நிறைவடைந்தது. கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு சிறப்பான படைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.